கோகே, உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசெல்லாம் பத்திக்கிச்சு கோகே. நான் உன் மேல பைத்தியமா இருக்கேன். நான் உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் கோகே. நீ இந்த வாழ்க்கையை விட்டுட்டு வரணும்னு கூட அவசியம் இல்ல. நீ உன் புருஷன் கூட இருக்கலாம். ஆனா நான் சென்னைக்கு வரும்போது மட்டும் என் கூட இருந்தா போதும். அப்படி ஒரு வாழ்க்கைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் கோகே. அந்த வாழ்க்கைக்காக நான் ஏங்குறேன் கோகே. அந்த வாழ்க்கைய என்னில இருந்தே ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் கோகி. லைஃப் உன் கூட ஷேர் பண்ற பாக்கியத்தை தயவு செஞ்சு எனக்கு கொடு கோகி, ப்ளீஸ். என்ன பொறுக்கி ராஸ்கல், ஏதோ பாட சொல்லி கொடுக்கறியே, பாட சொல்லி கொடுக்கற குருவாச்சன்னு நீ சொல்றதெல்லாம் கேட்டா என்ன உன் கூட தப்பு பண்ணவா கூப்பிடுற? என்னாச்சு மேடம்? உங்க தம்பி தப்பா பேசுறது மட்டும் இல்லாம என் மேல கை வைக்கிறான். ஏதோ கார்பரேட்டுங்கறா, எத்திக்ஸ்ங்கறா, நம்மள நிறைய பாராட்டுறான். என் வாழ்க்கைக்கு நிச்சயமா ஏதாவது நல்லது செய்வான்னு பார்த்தா என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு பாக்குறான் இந்த படுபாவி. ஏடா, சுத்தமான மனசோட எவனும் பழக மாட்டீங்களாடா? மனசுல கெட்ட எண்ணம் இல்லாம ஒரு பொம்பளையோட உங்களால பழகவே முடியாதா? அக்கா தங்கச்சிங்க கூட பொறுக்கலையா, அம்மா வயித்துல பொறுக்கலையான்னு எத்தனை ஆயிரம் பொம்பளைங்கடா உங்களை கேக்குறாங்க. காலம் காலமா இருட்டிலே இருக்கும். யாராவது கை கொடுத்து தூக்கி விட மாட்டீங்களா? தவிச்சிட்டு இருக்கோம். ஏண்டா, பஸ்ல ஏறினா இடிக்கிறீங்க, ட்ரெயின்ல ஏறினா ஒரசுறீங்க, பிளைட்ல போனா கூட தொடாம இருக்க மாட்டேங்கிறீங்க, செத்தால விட மாட்டேங்கிறீங்களாடா? உலகத்துல உங்கள மாதிரி கீழ்த்தரமான புத்தி மிருகங்களுக்கு கூட கிடையாது. ஏடா ஏடா உங்க புத்தி மட்டும் இப்படி வக்கரம் பிடிச்சு அலையுது? முதல்ல பொம்பளைங்களை மதிக்க கத்துக்கோங்கடா. எங்களுக்கெல்லாம் செய்யற தொழில் தாண்டா தெய்வம், படிக்கிற இடம் கோயில். எங்க வறுமையை ஜெயிக்கிறதுக்காக நாங்க இங்க வரோம், எங்க வாழ்க்கையை தொலைக்கிறதுக்காக இல்ல. ஏடா இப்படி அசிங்கப்படுத்துறீங்க? இத பாரு, என் புருஷன் வேணா அழுக்கா இருக்கலாம், ஆனா உன்ன மாதிரி அசிங்க பிடிச்சவர் இல்ல. நீ வேணா ஃபிட்டா இருக்கலாம், ஆனா உன் புத்தி ஃபில்தியா இருக்கு. நீ வானத்திலே பறந்தாலும் உன் மனசு குப்பையா தான் இருக்கு. என் புருஷன் குப்பையில இருந்தாலும் அவர் மனசு கோபுரண்டா, ராஜ கோபுரம். என் புருஷன் பக்கத்துல ஒரு தூசியா கிடக்கிறது கூட உனக்கு தகுதி கிடையாதுடா. டேய், இனிமே எந்த பொம்பளையும் தப்பா பார்க்காத, தொலைச்சிருவ ராஸ்கல். அக்கா, சாரிக்கா. கோயிலா வந்துட்டியா? இவ்வளவு நேரம் வெளியே தான் இருந்தேன், எனக்கு தெரியாம உள்ள வந்து உட்காந்துருக்கேன். சரி, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கோயிலா. நம்ம தங்கச்சி தாமரைக்கு இது 7வது மாதம், அதான் அத்தை வர சொல்லியிருந்தாங்க. போயிருந்தேன். தாமரைக்கு இந்த மாதம் வளையா போச்சுக்கலாம்னு சொன்னாங்க. நான் கோயிலாட்ட கலந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கோயிலா, இந்த மாதம் வளையா போச்சிடலாம்ல? அது எப்படிங்க உங்களால நமக்குள்ள எதுவுமே இல்லைங்கிற மாதிரி பேச முடியுது? ஏய், எப்படிங்க உங்களால இப்படி ஒரு நாடகம் போட முடியுது? என்கிட்ட ஏதாவது காரியம் ஆகணும்னா மட்டும் அண்ணன் தங்கச்சிங்க எல்லாரும் ஒரே மாதிரி நடிப்பீங்க. அது எப்படி உங்களால முடியுது?
நடிக்கும் போது மட்டும் உங்களுக்கு பாசம் அப்படியே பொத்துக்கிட்டு வரும். அது எப்படிங்க? ஏய் கோகிலா, நீ ஏதோ தப்பா புடிச்சிட்டு என்கிட்ட பேசிட்டு இருக்க. நீங்க சும்மா இருங்க. வீட்ல ஒருத்தி உட்கார்ந்து இருக்காளே, அவ வெளியில போயிட்டு வந்திருக்காளே, அவ சந்தோஷமா இருக்காளா இல்ல துக்கமா இருக்காளா எதுவுமே பார்க்க மாட்டீங்க. ஒரு பொண்டாட்டியே வேணாங்க, ஒரு மனுஷிய கூட வேணாம், ஒரு ஜடமாவது நான் உங்க கண்ணுக்கு தெரியறேனா? வெளியில போற பொம்பளை வீட்டுக்குள்ள வரலாங்க, வந்து நடமாட கூட செய்யலாம். ஆனா அவ உயிரோட தான் வந்திருக்காளா இல்ல செத்து போய் வந்திருக்காளான்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறமா உங்க அண்ணன் தங்கச்சி பாசத்தெல்லாம் சொல்லுங்க, யார் வேணாங்கிறது? அது ஏங்க என்ன பார்த்தா மட்டும் உங்களுக்கு எதுவுமே தோண மாட்டேங்குது? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுங்க, கேவலமா இருக்கேன்னு சொல்லுங்க, நாசமா போன்னு சொல்லுங்க, எதையாவது என்ன பத்தி சொல்லுங்களேன். எப்பவுமே என்கிட்ட சொல்றதுக்கு உங்களோட தங்கச்சி விஷயம் மட்டும் தான் கிடைக்குமாங்க? ஒண்ணு பெத்த அப்பா பொண்ணு மேல பாசமா இருக்கணும், கூட பிறந்தவனாவது உயிரா இருக்கணும், இல்ல தாலி கட்டினவராது பிரியமா இருக்கணும். ஆனா எனக்கு நீங்க யாருமே எதுவுமே செய்யலையே. நான் எங்க தான் போவேன்? யார் மடியில விழுந்து அழறது? அன்பா இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கைவிட்டா பொண்ணுங்க எங்கேயாவது போய் சிக்கி சேரடிய வேண்டியதுதான். உலகத்திலேயே பெரிய சித்திரவதை எது தெரியுமா? உங்கள மாதிரி புருஷனோட வாழ்றதுதான். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை கோகிலா? தப்புதான். உன்கிட்ட அக்கறையா 2 வார்த்தை பேசாம வந்த உடனே தாமரையோட விளையாட்டு விஷயத்த ஆரம்பிச்சது தப்புதான் கோகிலா. ஆனா ஏய் கோகிலா, என் தங்கச்சி மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்கின்றதுக்காக நான் ஓ மேல பாசம் மேல அர்த்தம் கிடையாது. ஓ மேலே அன்பு உண்டு, பாசம் உண்டு. ஏய், இத எப்படி உனக்கு புரிய வைக்கிறது எனக்கு தெரிய மாட்டேங்குது கோயிலா. சரி, நீ அன்பு உனக்கு புரிய வைக்கிறதுக்கு என்னால என்ன செய்ய முடியும்? சாமியத்தை வேண்டிக்கிற முடியும் கோயிலா. நான் படிக்காதவன், நான் என்னால எப்படி புரிய வைக்க முடியும் சொல்லு? அழுகாத. சரி, நீ ஏதோ மன குழப்பத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் தூங்கி எந்திரி, அப்புறம் சரியாயிடும். அழுகாத. சரி தூங்கு, நான் வெளில இருக்கேன். இனிமே எந்த பொம்பளையும் தப்ப பார்க்காத, தொலைச்சு ராசி. என்ன விக்கி, நான் அடிச்சது வலிக்குதா? கண்ணத்தை தடவிக்கிட்டே இருக்க? நீ தொட்டதுனால தானே கோகிலா உன்னை அடிச்சா. நானும் அடிக்க வேண்டியதா போயிடுச்சு. ஒன்ன விடுக்கா, என்ன தைரியம் இருக்கா அவளுக்கு? என்னைய அரைஞ்சிட்டா அங்கே கைய உடைச்சிருப்பேன். உன் பாட்டுன்றனால விட்ட. முட்டாளா இருந்தவள மோட்டிவேட் பண்ணி எப்படி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்த? நன்றி கேட்டவ அத்தனை பேருக்கு முன்னாடி என் கண்ணத்திலே அரைஞ்சிட்டா. ரோட்ல அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவள ஏசி ரூம்ல கொண்டு வந்து உட்கார வச்ச. அவளுக்கு என்ன திமிராயிடுச்சு? அவளை உடனே வேலையை விட்டு தூக்குனுக்கா. அவளை மறுபடியும் ரோட்டுக்கு அனுப்பணும். அப்பதான் என் மனசு ஆறும். ஏய், உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு என்ன வேற பொண்ணா கிடைக்கல? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் கிட்ட போய் தப்பா நடந்திருக்க.
அவ பேசாம அவ வேலையை தானே பாத்துட்டு இருந்தா. நீதான் அவளை மானே தேனே பொன்மானேன்னு சரி ஏதோ பேசிட்டு இருக்கேன்னு நானும் பேசாம இருந்தேன். மிஸ்பிஹேவ் பண்ற அளவுக்கு நீ போயிட்ட. அப்ப வரையாம வேற என்ன பண்ணுவா? இதுல அவ தப்பு என்ன இருக்கு? இன்னைக்கு வந்து அவ நன்றி கெட்டவன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன் அவளை பத்தி உனக்கு அப்பவே தெரியாதா? அவகிட்ட அற வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுதா? ஏன் அவ உன்கிட்ட ஏதாவது ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணாலா? இல்ல நீ மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி அவ உன்னை மிஸ்யூஸ் பண்ணாளா? அப்படி ஏதாவது அவ தப்பா பண்ணிருந்தானா அவளை ஏன் அரைஞ்ச எதுக்குன்னு கேட்கலாம். அதெல்லாம் எதுவும் இல்லல்ல, சொல்லு. இல்ல. அவ உன் மேல வச்சிருந்ததெல்லாம் மரியாதை மட்டும்தான். ஆனா அதை தப்பா ஹேண்டில் பண்ணணும் நீ முயற்சி பண்ணிருக்க. அதான் அவ அரைஞ்சிட்டா. அத்தனை பேருக்கு முன்னாடி அவ உன்னை அடிச்சுட்டான்னு இவ்வளவு கோவப்படுறியே. அத்தனை பேருக்கு முன்னாடி நீ அவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியே, அது உனக்கு தப்பா தெரியல? ஹேய், இதை ஏன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே ஒரு செட் பேக்ல இருந்து முன்னேறி வந்துட்டு இருக்கேன். என் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் உற்சாகமா இருந்தா அது நல்லா இருக்குன்னு தான் ஒரு பார்ட்டி கண்டக்ட் பண்ண. என் கம்பெனிக்கு வேண்டப்பட்டவங்க எல்லாரையுமே வர வச்சேன். அந்த பார்ட்டிக்காக சில லட்சம் ரூபாய் பணத்தையும் நான் செலவு பண்ணேன். இவ்வளவு பண்ணியும் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்க. எவ்வளவு கேவலமான சூழ்ச்சி இது. என் கம்பெனி மோட்டிவ்க்கு எதிரா நீ நடந்துகிட்டியே. நீ கெட்டவனா இல்ல அவ கெட்டவனா? சொல்லுடா. இந்த ஆம்பளைங்கிட்டே எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா? கையில ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா அந்த பொறுப்புலயே கண்ணா இருக்கிறது கிடையாது. பக்கத்துல பொண்ணு இருக்கான்னு தேட வேண்டியது. சோ இது உன்னோட தப்பு. அதுக்கான தண்டனைய நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அக்கா, இப்ப நீ அவளை வேலையை விட்டு அனுப்ப போறியா இல்லையா? உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி பிடிச்சிருக்கா? நீ நேத்து வந்தவன், நாளைக்கு போறவன். என்னைக்கு இந்த பாசமலர் கம்பெனியோட எனக்கு பிரச்சனை வந்ததோ அன்னையில இருந்து என்னோட இருக்கிறவ அவதான். இன்னும் அந்த பாசமலர் கம்பெனியோட எனக்கு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கல. என்னைக்கு ஏடிஆர் கம்பெனி மசாலா மார்க்கெட்ல முன்னணியில வருதோ அது வரைக்கும் நான் அவளை தூக்க முடியாது. எனக்கு இப்ப அவ பிரச்சனை இல்ல, எனக்கு நீதான் பிரச்சனை. அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் போலீஸும் ஒன்ன தேட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நீ என் கூட இருந்தா சிக்கல் எனக்கு தான். அதனால அடுத்த ஃபிளைட் எப்பன்னு டைம் பார்த்து நீ கிளம்புறதுக்கான வேலையை பாரு. கிளம்பு. கா, நேத்து வந்த ஒரு பொண்ணுக்காக உன் தம்பியை தூக்கி எறியல? நான் தான் எப்பவும் சொல்லுவேன்ல, எனக்கு என் கம்பெனி தான் அண்ணன் தம்பி எல்லாமே. அதுக்காக தான் நான் வெளியில ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதே கிடையாது. கிளம்பு. நம்ம ஃபேக்டரியில ஏடிஆர் மசாலா நிறைய ஸ்டாக் இருக்கு. நம்ம டீலர்ஸ் எல்லாரையும் வர வைங்க. சென்னையில இருக்கிற ஒவ்வொரு கடையா போய் நம்ம ப்ராடக்ட் டெலிவரி பண்ண சொல்லுங்க. யாரும் பணம் கொடுத்து வாங்க வேண்டாம், அட்வான்ஸ் கூட கொடுக்க வேண்டாம். முதல்ல நம்ம ப்ராடக்ட்ட வாங்கி விற்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வசூல் பண்ணிக்கலாம். நிறைய போஸ்டர்ஸ் அடிச்சு வச்சிருக்கோம், அது எல்லாத்தையும் போய் கடை கடையா ஒட்ட சொல்லுங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க சீரியஸா ஒர்க் பண்ணணும். அப்புறம் சாரி மேடம், பிஸியா இருக்கீங்கன்னா நான் அப்புறமா வரேன். ஹே கோகிலா, நான் இவங்க கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். நீ இரு. சரிங்க மேடம், நீங்க சொன்னது ஃபாலோ. ஓகே ஓகே, ஒர்க் பாருங்க. ஏன் கோகிலா எனக்கு இவ்ளோ லேட்? உட்காரு. இல்ல மேடம், பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த லெட்டரை கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன லெட்டர்? இது என்னோட ரெசிக்னேஷன் லெட்டர். ஏன் கோகிலா, நீயே ரிசைன் பண்ணணும்?
நேத்து பார்ட்டியில உங்க தம்பி விக்கிய நான் அரைஞ்சிட்டேன். அத்தனை பேர் முன்னாடி நான் அவர் அரைஞ்சது உங்களுக்கு அவமானமா இருந்திருக்கும். என் மேல உங்களுக்கு கோவம் இருந்திருக்கலாம். என்னை வேலையை விட்டு தூக்கணும்னு கூட நீங்க முடிவு பண்ணிருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நானே வேலையை விட்டு போறதா மரியாதை மேடம். அதனாலதான் இந்த லெட்டரை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க. அட பைத்தியமே, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? உட்காரு. சொல்றல்ல, முதல்ல உட்காரு. நேத்து நீ விக்கி அரைஞ்சியே, அப்பவே நான் உன்னை பதிலுக்கு அரைஞ்சிருக்க முடியும். நான் ஏன் அப்படி பண்ணல? உன்கிட்டயும் செல்போன் இருக்கு, என்கிட்டயும் செல்போன் இருக்கு. நான் ஏன் உனக்கு போன் பண்ணி என் தம்பியை ஏன் இப்படி அரைஞ்சன்னு கேட்கல? உன் வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். ராத்திரியோட ராத்திரியா உன் வீட்டுக்கு வந்து நான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கலாம். ஏன் அப்படி நான் செய்யல? ஏன்னா விக்கி பண்ணது தப்பு, நீ செஞ்சதுதான் சரி. அதனாலதான் நான் அதுல தலையிடல. ஒரு தப்பான நினைப்புல தன்னை நெருங்குற ஆம்பளைய ஒரு சரியான பொம்பளை எப்படி ட்ரீட் பண்ணுவாளோ அப்படிதான் நீ நடந்திருக்க. இதுல பாராட்டுறதுக்கு தான் விஷயம் இருக்கே தவிர கோபப்படுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு? என்ன இருந்தாலும் அவர் உங்க கூட பிறந்த தம்பி. நான் உங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு சாதாரண ஸ்டாஃப் தான். இங்க பாரு, பிசினஸ்ல அண்ணனாவது தம்பியாவது, எனக்கு என் உயிர், என் வாழ்க்கை, என் சுவாசம் எல்லாமே என் கம்பெனி தான். அதுக்கு யாரு உறுதுணையா இருக்காங்களோ அவங்க தான் என் அண்ணன் தம்பிங்க. யாரெல்லாம் அதுக்கு எதிரியா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே எனக்கும் எதிரிங்க தான். அதுக்கு மேல நான் எந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் வச்சுக்கிறது இல்ல. எனக்கு இந்த ஆம்பளைங்க கிட்டயே பிடிக்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நாம ஆம்பளைங்களை மதிச்சு உலகத்திலேயே பெரிய சிம்மாசனத்துல கொண்டு போய் உட்கார வைப்போம். ஆனா அவங்க அந்த சிம்மாசனத்தோட அருமை தெரியாம பக்கத்துல நின்னு சாமர வீசிட்டு இருக்கா பாரு ஒரு பொண்ணு, அவளை பார்த்து ஜொல்லு விட்டுட்டு நிப்பாங்க. ஒரு பெரிய பவர், ஒரு பெரிய போஸ்டிங் ஒரு பொண்ணுக்கு கிடைச்சா அவ அதை பயன்படுத்தி இன்னும் எப்படியெல்லாம் மேல போகணும்னு யோசிப்பா. ஆனா அதே பெரிய பவர், அதே போஸ்டிங் ஒரு ஆம்பளைக்கு கிடைச்சா அத அவன் பயன்படுத்தி எந்த பொண்ணை இன்னைக்கு கரெக்ட் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். பொண்ணுங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வானத்தை பார்ப்பாங்க. ஆனா இந்த ஆம்பளைங்களுக்கு பொம்பளைங்களை தவிர வேற எதுவும் தெரியாது. இந்த நாட்டுல சயின்டிஸ்டா, பெரிய மினிஸ்டரா, ஆன்மீகவாதியா நாம தூக்கி வச்ச பல ஆண்கள் கடைசியா என்னதான் செய்யறாங்கங்கறத நாம தினம் தினம் பேப்பர்ல பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். இங்க பாரு கோகிலா, உன் மேல எனக்கு துளி கூட கோவம் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் உன்னை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். சாதாரண வீட்டு பொண்ணு தானே, இவளை ஈஸியா நாம கூப்பிட்டுடலான்னு நினைச்சிட்டு இருந்த விக்கிக்கு நீ சரியான பாடம் கத்து கொடுத்திருக்க. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா நினைச்சிட்டு இருக்கும் போது நீ என்ன இவ்வளவு கேவலமா நினைச்சு ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கற? சாரி மேடம். பாசமலர் மசாலாவை என்னைக்கு நான் அழிக்கணும்னு நினைச்சனோ அன்னையில இருந்து என் கூடவே இருக்கிறவ நீ செஞ்ச உதவிய நான் எப்படி மறப்பேன்? விக்கிய இனிமே இந்த ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது, இந்த ஊரை விட்டே போயிடுன்னு சொல்லிட்டேன். அந்த விக்கிய பத்தின எண்ணத்தையும் அந்த பார்ட்டியில நடந்த எல்லாத்தையுமே நீ மறந்துரு.
மறுபடியும் நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம கம்பெனிக்காக வேலை செய்வோம். தேங்க்யூ மேடம். நிச்சயமா மேடம். அந்த லெட்டர் உன் கையாலே கிழிச்சு போட்டுரு. கோகிலா, நேத்து நடந்த விஷயத்தை வச்சு நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். நீ இப்போ இருக்கிற வீட்டுல இருக்க கூடாது. நீங்க வாங்கி கொடுக்கிற 200 ரூபாய் புடவையை கட்டிட்டு இந்த வீட்டுல வாழ்க்கை பூரா சாக வேண்டியதுதான். ஏங்க, ராம இருக்கிற இடம் தான் சீதைக்கு அயோத்திங்கிறது எங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்.